ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஈனை பற்றினா பயங்கரமான சம்பவம் லைவ்ல போயிட்டு இருக்கு. அதாவது வெளியில் என்னடா ஒரு ட்ரம்மை வச்சுருக்காங்களே, இந்த ட்ரம் என்னவா இருக்கும் அப்படி பார்த்தா அந்த ட்ரம்முக்குள்ளே ஒரு பெரிய கண்டத்தையும் குண்டையும் வச்சுருக்காங்க. என்ன குண்டுனா உள்ளே தண்ணி இருந்துச்சா இல்லையா, அந்த தண்ணியில் தான் கண்டம். தண்ணியில் கண்டத்தை வச்சுருக்காங்க. பாவம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப போகிறதுக்கு வரதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி வேணும். அதில் ஸ்விம்மிங் பூல் தண்ணி சரியில்லையா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் வந்து ஃப்ளஷ்டில் மட்டும்தான் தண்ணி இருக்கே தவிர கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லைங்க. எல்லாமே இந்த தண்ணி தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால எல்லோரும் அப்படியே தவிச்சு போயிருக்காங்க. தண்ணிக்கு ஒன்றும் முடியல. திடீர்னு பார்த்தா பிக் பாஸ் வந்துட்டு எல்லோரும் கன்ஃபர்மேஷன் இந்த லிவிங் ஏரியா கூப்பிட்றாரு. எல்லோரும் உட்காராங்க. அப்புறமா தான் பார்த்தா அந்த தண்ணியில் கண்ட ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்கில் என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு அங்கே வந்து ஒரு லைட் எரியும். வெளியில் வச்சு தான் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ட்ரம் இருந்த ஏரியாவில் லைட் எரியும் போது 10 செகண்ட்குள்ளே இந்த ட்ரம்மை வந்துட்டு தள்ளிட்டு போய் அங்கே வைக்கணும். அப்போ தண்ணி வரும். அந்த தண்ணி நீங்கள் பிடிச்சாதான் உங்களுக்கு தண்ணி. சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி கிடையாது. அப்புறம் எப்போ வேணாலும் வரலாம். இதுக்கு 2 பேர் நான் நியமனம் பண்ண போகிறேன். அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வரப்போகிறாரு. அவருக்கு அசிஸ்டண்ட்டாக நார்மலாக பிக் பாஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி கன்ஃபரன்ஸ் ரூமுக்கு நம்ம விக்ரம் அவரை கூப்பிட்டு அவர் தான் போய் அதை கேட்டு வந்து இங்கே வந்து சொன்னாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் டீலக்ஸ்லேருந்து கம்ருதீனை வந்துட்டு எல்லாருமே வந்து ஒரு மனதாக ஓட்டு அடிப்படையில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சபரியை வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெளியே வந்து எல்லாம் ஒத்திகையெல்லாம் பார்க்குறாங்க. இதில் ஒரு சின்ன கசமசாவாரம் ஆகிப்போச்சு. என்னன்னா சபரி வந்துட்டு நான் இழுக்கிறேன் அப்படின்னு கை தூக்கணுன்னு இவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. கெம்மி இன்னும் இழுக்கிறேன்ற நேற்று நான் ஷோல்டர் மேலே அப்படி கையை வச்சதுக்கு வலிக்குது நீயே, அப்போ இப்போ மட்டும் நான் இழுக்க, அப்பா அது நடிப்பா இது பொய்யா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவருக்கு ஒரு டென்ஷன் ஆச்சு. இருமா இழுத்து தானே பார்க்குறேன்னு சொன்னேன். கை வலிக்குதுன்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்கு எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு சலசலப்பு போச்சு. பட் எது எப்படியோ கம்ருதீனை வந்துட்டு அதுக்கு சூப்பர்வைசராகவும் அசிஸ்டண்ட்டாக வந்து நம்மளுடைய சபரியும் போட்டிருக்காங்க. இதில் முக்கிய அறிவிப்பு பிக் பாஸ் என்ன கொடுத்தாருன்னா, தண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அதை பாதுகாக்கிறது விநியோகம் கொடுக்குறது விநியோகமும் ஒன்று தானே, கரெக்டு. என்ன வேணாலும் எல்லாமே இவரோட கட்டுப்பாட்டை தான் இருக்கும். இவர் சொன்னால் தான் அங்கே தண்ணியே வாங்கிக்கணும். அவங்க அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை இப்போ கம்ருதீனுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து என்னென்ன வெடிக்க போகுது இல்லை. அதனால தான் அந்த ப்ரொமோட்டில் வந்திருக்கும் போது பிரச்சனை கம்ருதீனுக்கும் கெமிக்கும். ரைட், நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.